Okay, good morning, everyone. Good morning, teacher. Good morning. Right. So, கடைசியா நாங்க என்ன பார்த்தோம்? நாங்க இது முடிச்சிட்டு தானே பாக. Yes, teacher. Okay. So, நாங்க இன்னைக்கு unit 12 start பண்ணலாம். Okay. நான் homework ஒன்னும் தரல அப்ப. Okay. கடைசியா நாங்க அதை முடிச்சிக்கிறோம். யார் அதை அன்மியூட் பண்ணிக்கிறது? மியூட் பண்ணுங்கம்மா. ரிட்டர்ன் உங்களோட வாய்ஸ் ஏன வாய்ஸ் ரிட்டர்ன் கேக்குது. ஓகே. கோயாம் கப்பமு 12வது பாடம் பாருங்க. கோயாம் கப்பமு அதான் உங்களுடைய 12வது பாடம். ரைட். கோயாம்னு சொல்றது நெற்கதிர்கள், அதாவது கொவியான்னு சொல்றது யாரு? ஃபார்மர், விவசாயிய நாங்க கொவியான்னு சொல்லுவோம். விவசாயம் செய்யற அந்த வயலை நாங்க சொல்லுவோம் கொவி தன்னுண்டு. ரைட். கோயாம்னு சொல்றது நெற்கதிர்கள், அதாவது நீங்க அறுவடை செய்ய போற அந்த பயிர்களை நாங்க கோயாம்னு நாங்க சொல்லுவோம். கோயாம் தப்பமும் இப்ப வர நெற்கதிர்களை இப்ப இவங்க அதாவது வளர்ந்துட்டு இப்ப வெட்ட போறாங்க, அறுவடை செய்ய போறாங்க. அதான் கோயாம் கப்பமும். பலான தாத்தே மமத் கோயாம் கப்பனவா பலான என்னது? நானும் நெற்கதிர்களை வெட்டுறத பார்க்க வரவாண்டு மகன் கேக்குறாரு. ஹா புத்தே என்ன ஹபை ஒயா கும்பூரட்ட பாஹின்னா எப்பா. கும்புரான்னு சொல்றதும் வயல் தான், கோபிதான் என்றாலும் வயல் தான். ரைட். சரியாம். மகனே, ஆனா நீ வரும் பொழுது என்னதான் வயலுக்குள்ள இறங்க வேண்டாம்னு சொல்றாரு. கும்பூரே மட, அதாவது வயல்ல சேர் இருக்குது அப்படின்னா அங்க இறங்கவானா. ஒயா நியர உட நீங்க அந்த வரப்புக்கு மேல இருந்துக்கோங்க. ரைட். அம்மாட்ட பேயறாங்க என்னைக்கியான்னு நீங்க அந்த வரப்புக்கு மேல இருந்துக்கோங்க. அம்மாவுக்கு டீ தேநீர் எடுத்துக்கொண்டு வர சொல்லுங்க. லொக்குப்புத்தா பாப்பாட்ட கோயம் கப்பான்னா உதவுன்னு. இப்ப சின்ன மகன் ஒருத்தர கேட்டீங்கன்னா நானும் பார்க்க வரவான்னு. அப்ப அப்பா சொன்னா சரி நீங்க பார்க்க வாங்க, ஆனா நீங்க வயலுக்குள்ள இறங்க வேணாம், இல்ல வயல்ல சேரு, நீங்க வரப்புல இருந்துக்கோங்க, அம்மாக்கு நீங்க டீ எடுத்துட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்ப பெரிய மகனுக்கு பார்த்து சொல்றாரு. பாப்பாட்ட கோயாம் கப்பான்னா உதவுன்னு. சித்தப்பாக்கு நெற்கதிரை வெட்டுறதுக்கு உதவி செய்யுங்க என்று அப்பா சொல்றாரு பெரிய மகனை பார்த்து. இப்ப பெரிய மகனும் போறாரு. லொக்கு மாமா, லொக்கு மாமான்னு சொல்றது பெரிய மாமா, அந்த அறிவாளை அர தேக்கத்தக் தென் அந்த அறிவாளை தாங்க. ரைட். லொக்கு மாமா அர தேக்கத்துக்கு அறிவா. ரைட். அந்த அறிவாளை தாங்கன்னு கேக்குறாரு. கோ நண்பரா எங்க மாமி எல்லாரும் அவர் கேட்க அவர் கேட்டுட்டு இப்ப சொல்றாரு. கோயம் திக்க எக்க தூக்கறான்னு. இப்ப நீங்க வெட்டின இந்த நெற்கதிர் எல்லாத்தையும் என்ன செய்யட்டாம்? ஒன்று சேர்க்கட்டாம், இல்லாட்டி ஒரு குரூப்பா கொண்டாந்து சேர்க்கட்டாம். மிட்டி பண்டின்ன கமத்தட்ட கெனியான்னு. மிட்டி பந்தின்னண்டா அது நாங்க சூடு மிதித்தல்னு நாங்க சொல்ல மாட்டை கொண்டு செய்யறது. சூடு மிதித்தலுக்காக களத்துக்கு கொண்டு செல்ல, அதான் கமத்த. ஒரு களம்ன்ற ஒரு இடம் இருக்கிறது அந்த வயல்ல, அங்கதான் சூடு மிதித்தல் நடக்கும். சூடு மிதித்தல் தான் நாங்க சொல்லுவோம் மிட்டி பந்தின்ன. மிட்டி பந்தின்னட்ட கமத்தட்ட கெனியான்னு அத கட்டி களத்துக்கு கொண்டு போகட்டா. அம்மே வத்துர கலே கொஹிரு வத்துர கலே கொஹிது தீயன்னு கலை
குடம் எங்க இருக்குது, தண்ணீர் குடம் எங்க இருக்குதுன்றது கேக்குறாரு யாரோ அம்மா கிட்ட. பெரிய பெரிய மானாம இருக்கலாம், சின்ன மானாம இருக்கலாம் தானே, அம்மான்னு தான் இருக்குது. அரை கமத்தி தீயனவா அந்த களத்துல, களம்ன்றது என்ன, இந்த நெல் இந்த நம்ம சூடு அடிக்கிற இடம், களத்துல இருக்குது. துவ புன்சி அம்மாட்ட அண்டகான்னு மகள் யார சித்திய கூப்பிடுங்கன்னு அம்மா சொல்றா. ஹமோட்டம தேபொன்ன என்னைக்கியான்னு, எல்லாரையும் தேநீர் குடிக்கிறதுக்கு வரட்டுமா என்று வர சொல்லுங்கன்னு அம்மா சொல்றா. அக்கே ஒயாரா தேபிவது. இப்ப என்னது, இப்ப என்ன நடக்குது, அம்மா இப்ப டீ எடுத்துட்டு வந்துட்டா, இப்ப எல்லாரையும் வர சொல்லுங்க சொல்லிட்டு இப்ப கேக்குறாங்க, அக்கா நீங்க டீ குடிச்சிங்களா, நேனா இசரவேல அற அயட்ட ஆஹ் ஒயா கவிலியா அல்லான்னு. அதாவது இல்ல, இப்ப நான் டீ குடிக்கல, முதலாவது அவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, பலகாரங்களை கொடுங்க. குடிங்கண்டா குடுங்கன்னு அர்த்தம். இங்க அல்ல பிடி உங்களுக்கு நீக்குது, அவங்க வேலை செய்யறாங்க தானே, அதனால. மல்லி ஒயா கெசல் அல்லண்ணா, நீங்க வாழைப்பழத்தை பிடிங்க. மாமா தே அல்லண்ணா, நான் வந்து தேநீர் பிடிக்கிறேன். சூட்டி பூத்தா எஹாட்ட அன்னைப்பா நியரே இன்ன. சின்ன மகனுக்கு திருப்பி சொல்றாங்க, நீங்க வந்து அங்க போவானா வரப்புல இருங்க. புத்தே அப்படி ஒக்கோமா கமத்தட்டே அம்முடாங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த களத்துக்கு போவோம். மாமே நந்தே ஒக்கோமலா தேவொன்னு என்ன, மாமா மாமி எல்லாரும் தேநீர் குடிக்க வாங்க என்று சொல்லிட்டு, அண்ணா அண்ணா ஹந்தையா தேனா, ஹந்தையான்னு சொல்றது வந்து ஆஹ் சின்ன பசு கன்றுக்கு செல்லமா கூப்பிடுற ஒரு பெயர். ஓகே, ஹந்தையா வயல்ல பெருசா சொல்லுவாங்க, அந்த புதுசா பிறந்தா நெத்தியில பொத்தெல்லாம் வச்சு அது அந்த கன்றை செல்லமா கூப்பிடுவாங்க. அப்ப அந்த ஹந்தையாவும் அந்த கன்றுக்குட்டியும் வராராம். அந்த அண்ணன் பாருங்க, அந்த ஹந்தையாத்தே நம்ம அந்த கன்றுக்குட்டியும் வருது. அப்பியாமும் அப்பி ஊட்ட கெசல் கெடி காமு, நாங்களும் போவோம் அவருக்கு என்னது வாழைப்பழம் ஊட்டி விடுவோம் என்று சொல்றாங்க. ஓகே, இதான் அந்த ஸ்டோரி கோயாம் தப்பமு. இப்ப எல்லாருக்கும் ரீட் பண்ண கொடுப்போம். ஃபுல்லாவே ரீட் பண்ண போறீங்க இன்னைக்கு, எல்லாருக்கும் ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே போல எங்களுக்கு இன்னும் 2 யூனிட் தான் இது, நாங்க முடிச்சு கொள்ளலாம். ரைட், ஓகே. ரீட் பண்ண விரும்புறாக்கள் எல்லாரும் ரைஸ் தான் பண்ணுங்க. எல்லாருக்கும் நான் கொடுக்கல, ரீட் பண்ண விரும்புற எல்லாரும் ரைஸ் பண்ணி பண்ற எல்லாருக்கும் நான் தருவேன். Okay. Manha, read first. பேசுற கேக்குது இல்லையம்மா? Miss இப்ப கேக்குதா? ගොයම් කපමු. තාත්තේ මමත් ගොයම් කපනවා බලන්න එන්නද? හා පුතේ එන්න. හැබැයි ඔයා කුඹුරට බහින්න එපා. කුඹුරේ මඩ. ඔයා නියර උඩ ඉන්න. අම්මට තේ අරන් එන්න කියන්න. ලොකු පුතා බාපට ගොයම් කපන්න උදව් කරන්න. ලොකු මාමා අර දෑ පැත්තක් දෙන්න. කෝනන්දලා ගොයම් ටික එකතු කරන්න. මිටි බදින්න කමටට ගැනියන්න. අම්මේ වතුර කලේ කොහෙද තියන්නේ? අර කමතේ තියනවා. දුව පුංචි අම්මට අද ගහන්න. හැමෝටම තේ බොන්න එන්න කියන්න. අක්කේ ඔයාලා තේ බිව්වද? නෑ ඉස්සර වෙලා අර අයට ඔයාලා කැවිලි අල්ලන්න. මල්ලි ඔයා කැසල් අල්ලන්න, මම තේ අල්ලන්නම්. චූටි පුතා එහාට යන්න එපා, නියරේ ඉන්න.
පුතේ අපි ඔක්කොම කමතට යමු. මාමේ නැන්දේ ඔක්කොමලා තේ බොන්න එන්න. අන්න හඳයක් එනවා අපි යමු. අපි ඌට කැසල් ගෙඩියක් කවමු. ස්තුති ටීචර්. ரைட் குட். இமாத்தலி ரீட் பண்ணுங்க. ගොයම් කපමු. තාත්තේ මමත් ගොයම් කපනවා බලන්න එන්නද? හා පුතේ එන්න. හැබැයි ඔයා කුඹුර බගින්න එපා. කුඹුරේ මඩ. ඔයා නියර උඩ ඉන්න. අම්මාට තේ අරන් එන්න කියන්න. ලොකු පුතා බාපාට ගොයම් ගපන්න උදව් වෙන්න. ලොකු මාමේ අර දෙකෙන් දෙන්න. කෝ නැන්දලා ගොයම් ටික එකතු කරන්න. මෙටි බදින්න කමතට ගෙනියන්න. අම්මේ වතුර කලේ ගොකේද තියන්නේ? අර ගමතේ තියනවා. දුව පුංචි අම්මාට අඬ ගන්න. හැමෝටම තේ බොන්න එන්න කියන්න. අක්කේ ඔයාලා දේ බිව්වාද? නේ ඉස්සර වෙලා අර අයට. ඔයා කෙවිලි අල්ලන්න. මල්ලි ඔයා කෙසල් අල්ලන්න. මම තේ අල්ලන්නම්. චුටි පුතා එයාට යන්න එපා. නියරේ ඉන්න. පුතා අපි ඔක්කොම හමතට යමු. මාමේ නෙන්දේ ඔක්කොමලා තේ බොන්න එන්න. අන්න හඳයක් එනවා. අපි යමු. අපි ඌට ගැසල් ගෙඩියක් කවමු. கவமு. ரைட் குட். ருக்கியா ரிஸ்வி ரீட் பண்ணுங்க. ஓகே டீச்சர். ගොයම් කපමු. තාත්තා මමත් ගොයම් කපනවා බලන්න එන්නද? හා පුතේ එන්න. හැබැයි ඔයා කුඹුරට බහින්න එපා. කුඹුරේ මඩ. ඔයා නියර උඩ ඉන්න. අම්මාට තේ අරන් එන්න කියන්න. ලොකු පුතා බාප්පට ගොයම් කපන්න උදව් වෙන්න. ලොකු මාමා අර තේ ගෙත්තක් දෙන්න. කෝ නැන්දලා ගොයම් ටික එකතු කරන්න. ටික බදින්න ගමතට ගෙනියන්න. අම්මා වතුර කෙල කොහෙද තියන්නේ? අර ගමතේ තියෙන. වතුර කලේ කොහෙද තියන්නේ? අර ගමතේ තියෙනවා. දුව පුංචි අම්මාට අඬ ගහන්න. කොහොමටද තේ බොන්න එන්න කියන්න. අක්කේ ඔයාලා තේ බිව්වද? හැමෝටම තේ බොන්න එන්න කියන්න. අක්කේ ඔයාලා තේ බිව්වද? නේ ඉස්සර වෙලා අර අයට. ඔයාලා එවිලි අල්ලන්න. මල්ලි ඔයා කෙසල් අල්ලන්න. මම තේ අල්ලන්නම්. චූටි පුතා එහාට යන්න එපා. නියරේ ඉන්න. පුතේ අපි ඔක්කොම ගමතට යමු. මාමේ නෙන්දා ඔක්කොමලා තේ බොන්න එන්න. අන්න හඳයක් එනවා. අපි යමු. අපි ඌට කෙසල් ගෙඩියක් කවමු. ස්තුති ටීචර්. ரைட் குட். வெரி குட். மேரா කියන්න. ඕකේ ටීචර්. ගොයම් කපමු. තාත්තේ මමත් ගොයම් කපන්න බලන්න එන්නද? හා පුතේ එන්න. හැබැයි ඔයා කුඹුරට බහින්න එපා. කුඹුරේ මඩ. ඔයා නියර උඩ ඉන්න. අම්මාට තේ අරන් එන්න කියන්න.
ලොකු පුතා පාපට ගෝයම් කපන්න උදව් කරන්න. ලොකු මාමා අර තෑත්තක් දෙන්න. හෝ නන්දලා ඕයම් ටික එකතු කරන්න. මිටි බදින්න කමතට ගෙනියන්න. අම්මේ වතුර කල කොහේද තියෙන්නේ? අර කමතේ තියෙනවා. දුව පුංචි අම්මට අඬ ගහන්න. හැමෝටම තේ බොන්න එන්න කියන්න. අක්කේ ඔයාලා තේ බිව්වද? නෑ. ඉස්සර වෙලා අර අයට ඔයාලා කැවිලි අල්ලන්න. මල්ලි ඔයා කෙසෙල් අල්ලන්න මම තේ අල්ලන්න. චූටි පුතා එහාට යන්න එපා. නියරේ ඉන්න. පුතේ අපි ඔක්කොම කමතට යමු. මාමේ නැන්දේ ඔක්කොමලා තේ බොන්න එන්න. අන්න හඳයත් එනවා. අපි යමු. අපි ඌට කෙසෙල් ගෙඩියක් කවමු. ස්තුති ටීචර්. ரைட், வெரி குட். ஓகே, இப்போ நாங்க நோட்ஸ் எழுதிக்கொள்வோம். எல்லாரும் ரெடி பண்ண கொடுத்தாச்சு. ரிசைன் பண்ண எல்லாருக்கும். ஓகே, நாங்க வேட்டலியாக மாற்றுவதாக கோயாம் கப்பமும் கதிர்களை வெட்டுவோம். ஓகே, இதை இப்போ எழுதி முடிச்சு ரிசைன் பண்ணுங்க.
ரைட். அடுத்து போவோம். එහෙනම් බලන්න තාත්තේ මමත් ගොයම් කපනවා බලන්න එන්නද? මා පුතේ එන්න හැබැයි ඔයා කුඹුරට බහින්න එපා කුඹුරේ මඩ. இந்த வேர்ட்ஸ் சில வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மட, சேரு, ரைட், நியர், வரப்பு. மற்றதுல நார்மல் வேர்ட்ஸ் அது உங்களுக்கு தெரியும். கோயம் கப்பான்னு இப்போ உங்களுக்கு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் தந்தா இப்ப இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். ரைட், அப்ப அதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டாதான் எழுதலாம். ரைட், ஹரி நாங்க மேக்கலியா கண்ண தேக் அக்த இதெல்லாம் புதிய வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும் சில நேரத்துக்கு. ரைட், அந்த வயல் சம்பந்தமான சில சொற்கள் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், நாங்க மேக்கலியா கண்ண லைசா கரான